இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 41:2. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். இன்றைய வசனம் தேவனுடைய பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்கள் மேல் விசுவாசிகள் வைத்திருக்கும் நம்பிக்கை பற்றி பேசுகிறது. இந்த வசனத்தின் அமைப்பு மிகவும் முக்கியமானது. தேவன் தீவிரமாக பாதுகாத்து ஏழைகள் மற்றும் பலவீனமானவர்களிடத்தில் அன்பு காட்டுபவர்களை ஆசிர்வதிக்கிறார். அவர்களுடைய வாழ்வு இந்த பூமியில் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கிறதை அவர் உறுதி செய்கிறார் என்று சொல்கிறது. மேலும் சத்துருக்களை முழுமையாக வெல்லவிட மாட்டார், வியாதியின் நேரத்தில் கூட. இது இரக்கமுள்ளவர்கள் மீது உள்ள தெய்வீக அக்கறையை மேம்படுத்தி காட்டுகிறது. இந்த வசனத்தில் பின்தங்கியவர்களை நினைப்பதின் மூலம் வரும் ஆசீர்வாதங்களை பற்றி தொடர்கிறார். அநேக நீதிமொழிகளில் தேவ சித்தத்தை பின்பற்றுபவர்கள் கொஞ்ச பாடுகளை அனுபவிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இது முழுமையான வாக்குத்தத்தம் கிடையாது. நல்லவர்கள் வெல்ல முடியாதவர்கள் அல்ல. ஆனாலும் இங்கு தாவீது தேவனுடைய நன்மைகளுக்கும் பாடுகள் அபாயங்கள் மத்தியிலும் பாதுகாக்க தேர்ந்தெடுப்பதும் விசுவாசத்தை தொடர்புடையது என்று சொல்கிறார். தேவனை நம்பியிருப்பவர்களை தேவன் உயிரோடே வைத்து பாதுகாப்பார் என்று உறுதியளிக்கிறார். இது விசுவாசிகள் பாதுகாப்பிற்காகவும் நலனுக்காகவும் தேவனையே சார்ந்திருப்பதை மேன்மைப்படுத்தி காட்டுகிறது. பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான் என்ற சிந்தனை தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய உலகத்திற்கு மட்டுமானதல்ல, ஆனால் இந்த பூமியிலும் விசுவாசியின் வாழ்க்கையில் தெளிவாக தெரியக்கூடியதாய் பரவி இருக்கும் என்பது பொருளாகும். தேவன் அவருக்கு பயப்படுகிற அவருடைய மக்களை எதிரிகளின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இது தயவான சூழ்நிலைகளிலும் மட்டும் தேவனுடைய பாதுகாப்பு இருப்பது அல்ல, ஆனால் பாடுகளின் மத்தியிலும் அவருடைய பாதுகாப்பு இருக்கிறதை முக்கியப்படுத்தி காட்டுகிறது. இன்றைய வசனம் தெய்வீக தயவு, சரீரம் மற்றும் ஆவிக்குரிய நலனை உறுதியளித்து வியாதி அல்லது பாடுகள் மத்தியிலும் அவருடைய மக்கள் அடுத்தவர்களை எப்படி நடத்துகிறார்களோ அதே போல் அவரும் அவருடைய மக்களை நடத்தி மறுசீரமைப்பும் பாதுகாப்பையும் வழங்குகிறார் என்று சொல்கிறது. மேலும் இன்றைய வசனம் தேவனுடைய அன்பும் அக்கறையும் மாறாதது, உறுதியானது என்பதை நினைவூட்டுகிறது. மேலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களை அவர் பாதுகாக்க விசுவாசம் உள்ளவர் என்றும் நினைவு கூறுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.